Assalamualaikum Visa family எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு DIML வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்பவே நாள் ஆயிடுச்சு DIML வீடியோ ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இன்றைக்கி ஒரு DIML ரொம்பவே சிம்பிளான ஒரு DIML வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அண்ட் ஸோ ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பிகாஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல, லைக்கும் பண்ணுறதில்ல. ஸோ இப்படியே வீடியோ பார்த்துட்டு ஓகே அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. அதில் தப்பு கிடையாது. பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணாலும். ஸோ இனிமேல் நீங்கள் யாரும் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி லைக் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். சரி ஓகே, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னடா மார்னிங்லேயே லைட் அடித்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி இது விடிய காலை. ஸோ இங்கே கொஞ்சம் அப்படி இருட்டாக இருக்கும். பாப்பா எல்லாத்துக்குமே தெரியும், நியூபார்ன் இருக்கிற வீட்டில் நைட்டு தூக்கங்கிறது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம், பிள்ளைங்க தூங்குறது. ஸோ பாப்பாவும் முழிச்சிட்டு தான் இருந்தாங்க, விடிய காலையும் முழிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 8 o'clock மேலே தான் பாப்பா தூங்கவே ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு லைட்லாம் அடித்து விட்டுட்டு உட்காந்துருந்தது. ஸோ அன்னைக்கு பொழுதும் விடிஞ்சிச்சு, டேயும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லாவே மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ அரவுண்ட் ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் துல்கிஃபில ரெடி பண்ணி ஸ்கூலுக்கும் அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு பாப்பா நல்லா அசந்து தூங்கினதுக்கப்புறம் 8 o'clock மேலே தான் அசந்து தூங்குவாங்க. அது வரையும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தூக்கம் தான் இருக்கும். ஸோ பாப்பா தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு டே ஸ்டார்ட் ஆகுறதே ஒரு காஃபியில் தான். ஸோ போய் காஃபியும் போட்டாச்சு. காஃபி போட்டுட்டு திருப்பியும் பாப்பா கொஞ்சம் அசந்து தூங்குற வரையும் ஒரு குட்டி தூக்கத்தை போடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளுக்கும் அப்போ தான் ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும். நைட் ஃபுல்லாக தூங்காமல் மார்னிங்கும் தூங்காமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ரெஷரில் இது எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்காக மேனேஜ் பண்ணுறதுக்கு காலையில் பாப்பா தூங்குறப்பே கொஞ்சம் நாம்பளும் ஒரு சின்ன நேப் எடுத்துக்கிறது. அண்ட் தென் தூங்கி முழிச்சிட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேஸ் வாஷ் ஆப்ரிகாட் ஹிமாலயாவில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் கூட போய் பார்க்கலாம். அதோட pH லெவலும் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ ப்ரெட் அண்ட் ஜாம் தான். மோஸ்ட்லி என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, இந்த ப்ரெட்டோட சைட்ஸ் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது தனியாக இந்த மாதிரி இது பண்ணாமல் நான் அந்த தவாலே போட்டு சைட்ஸ் எல்லாம் எட்ஜஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கிளிம்ஸ் மாதிரி காட்டுறேன். அன்றைக்கி நாங்கள் செஞ்சது ஒயிட் கிரேவி செஞ்சுருந்தோம். ஸோ வெள்ளை குருமா தான் செஞ்சுருந்தோம். அண்டு நார்மலாக கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி தெரியும். அப்படி உங்களுக்கு ரெசிபி வேணும்னா எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இதுக்குண்டே தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ இது ரொம்ப டக்குன்னு எடுத்துருப்பேன். பிகாஸ் பாப்பா அதுக்குள்ளே முழிச்சிட்டாங்கன்னா சுத்தமாக எந்த ஒர்க்கும் செய்ய முடியாது. ஸோ துல்கிஃபிலும் இருக்காங்க, வந்துட்டாங்க. அவங்க ஏதோ அப்போ ஆக்சுவலி ஸ்கூல் ரீஓப்பன் டைமு. ஸோ அப்போ ஹாஃப் டே தான் தம்பிக்கு இருந்துச்சு ஸ்கூலு. அண்டு அவங்க நின்று விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒயிட் குருமாவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் தான். காலிஃப்ளவர் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு காலிஃப்ளவர் சாப்பிட்டு. சரி ஓகே, அதை ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நான் இங்கே பண்ணேன். துல்கிஃபில் ஆஸ் யூஷுவல் அவருக்கு இந்த மாதிரி திங்ஸ்லாம் பார்த்துட்டா ஒரு ஆர்வம் வந்துடும். நானும் குக்கிங் பண்ணுறேன்ட்டு. ஸோ நான் சொன்னேன் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் எடுத்துக்கங்கிறதுக்காக கொஞ்சம் எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு ஏதோ அவருக்கு தெரிஞ்சது மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வெள்ளை குருமாக்கான இது ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே கிரேவி இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் திக்காகிடும். அண்ட் அவ்வளவு ரிச்சாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கிரேவின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் இதை மட்டனில் தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு சிக்கன் ஆகட்டும், இல்லை வெஜிடபிள்ஸ், இல்லை எக்கு, இதை போட்டாலே அது ரொம்பவே பிடிக்கும். ஸோ துல்கிஃபில் பச்சை மிளகா வச்சு ஒரு டிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா மஞ்சளும் உப்பும் போட்டு கொதிக்க வச்சாச்சு. அதில்
அதில் மேபி பூச்சி புழுண்டு இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நான் மட்டனில் ஆக்சுவலி அன்றைக்கி பண்ணலை, எக்கில் தான் இந்த வெள்ளை குருமா செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்காகத்தான் காலிஃப்ளவரை வந்து யூஸ் பண்ணது. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ்ஷாக காம்பினேஷனாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து ஸ்கூல் விட்டு வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு தம்பியை வந்து தொழுவுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும், ஸோ ஃப்ரைடேங்கிறப்ப நம்ம அத்தர் இந்த ஊது இது வந்து அப்ளை பண்ணுறது ஒரு சுண்ணான்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ துல்கிஃபிலையும் தொழுவுறதுக்கு ரெடியாக சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி இது இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கெல்லாம் இது மோஸ்ட்லி பார்த்துருப்பாங்களான்னு தெரில. மேபி பார்த்துருக்கலாம் கண்டிப்பாக. பட் இதோட யூசேஜ் என்னவா இருந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம 90 கிட்ஸுக்கு தான் தெரியும். சொல்லப்போனால் இப்போ 2Kக்கு அப்புறம் உள்ள கிட்ஸு இருக்க போகிற ஜென்ரேஷனில் இதெல்லாம் வந்து மியூசியமில் வைக்கிற மாதிரி போயிடும் போல் இருக்குது. ஸோ இது வந்து துல்கிஃபிலுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இது ஒரு ஷோ பீஸாக தான் இருந்தது. ஸோ எடுத்துகிட்டு இதில் எனக்கு வந்து லைட்டு வச்சு காட்டுங்கன்றாரு. சரின்ட்டு வச்சு காட்டினோம். ஸோ ஜும்மா ப்ரேயரும் முடித்தாச்சு. ஃப்ரைடே அப்படின்னு சொன்னாலே எப்படி நாள் அவ்வளோ சீக்கிரம் ஓடுதுன்றே தெரியாது. ஸோ லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு லஞ்சுக்கு வந்தாச்சு. ஸோ லஞ்ச் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஒரு வியர்டான காம்பினேஷனில் தான் இருந்தது. ஸோ நான் சொன்ன மாதிரியே அந்த வெள்ளை குருமா வந்து நல்லா எக்கு வச்சு செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை வேறு லெவலில் ஃப்ரை பண்ணியிருந்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாட் பேட் காம்பினேஷன்டே சொல்லலாம். ஸோ அந்த வெள்ளை குருமாக்கும் காலிஃப்ளவருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி சட்னி செஞ்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் இருந்ததை வச்சு ஒரு பெரட்டல் மாதிரி செஞ்சுருந்தோம். கண்டிப்பாக யோசிச்சுருப்பீங்க, என்ன எல்லாமே வந்து ஒரு மாதிரி வியர்டான காம்பினேஷனாக இருக்குது, இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்ம வீட்டில் என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி தான் வியர்டாக ஏதாவது ஒரு காம்பினேஷன் சைட் டிஷ்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருப்போம். பட்டு சும்மா சொல்லக்கூடாது, அன்றைக்கி நல்லா தான் இருந்துச்சு லன்ச்சு. ஸோ டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லாமே ஆக்சுவலி எங்களுக்கு பிடிச்ச ஒரு மெனுங்கிறதுனால டக்கு நல்லா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்சல் வந்திருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் தேவைப்பட்டது. ஸோ பாட்டில் கிளென்சரு, அதுக்கப்புறம் வந்து லோஷன்லேருந்து ஜென்டில் வாஷ் எல்லாமே தேவைப்பட்டிருந்தது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நிறையா நியூ மம்மிஸ்லாம் இருப்பீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க பார்த்திங்களா, இவங்களை நான் ரொம்ப ரேராக தான் வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ இவங்க வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்க்குற ஒரு பெட்டு, ஃப்ளவர் ஆனு. துல்கிஃபிலுக்கு ரொம்பவே பெட்டு, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. துல்கிஃபில் பர்த்டேக்கு வாங்கியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா காஃபி போட வந்தாச்சு. ஸோ மேக்ஸிமம் டீ அப்படிங்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் இப்போ ரீசெண்டாக காஃபி கொஞ்சம் சிம்பிளாகவும் வேலை முடிஞ்சிருதுன்னு சொல்லிட்டு காஃபி. அண்ட் இந்த மாதிரி காஃபி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா வாங்கி அந்த மாதிரி ஸ்டாக் பண்ணாமல் இந்த மாதிரி 2 rupees உள்ள இந்த ப்ரூ அப்புறம் சன்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுக்கும். ஆக்சுவலி நம்ம வந்து பெரிய பேக்கெட் வாங்கினோன்னா சேம் பிராண்டில் தான் வாங்குவோம். பட் ஸ்டில் இந்த 2 rupeesல வேறு டேஸ்ட்டு கொடுக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ காஃபி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளேயே வந்து திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் வந்திருந்தது. என்னான்னு கேட்டிருந்தீங்கன்னா, அண்ணன் ரீசெண்டாக உம்ரா செஞ்சுருந்துச்சு. இன்ஷால்லா அதுவாக செய்யுங்க. ஸோ அண்ணன் வந்து அங்கேருந்து வந்து கத்தார்லேருந்து உம்ரா செஞ்சுட்டு வந்தப்போ வாங்கியிருந்தது திங்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்துச்சு. ஸோ முசல்லா. ஸோ இந்த முசல்லா உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்களுக்கு இது புதுசாக இருந்தது. ஸோ நல்லா இன்னும் அம்மாமார்கள் இதெல்லாம் முடியாது
முடியாதவங்க வயதானவர்கள்லாம் நல்லா சாஞ்சிக்கிட்டு உட்காந்து தொழுகிற மாதிரி ஒரு முசல்லா. ஸோ நல்லாவே க்ரியேட்டிவாக யோசனை பண்ணி செஞ்சுருந்தாங்க. அண்ட் நல்லாவே ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. ஸோ அண்ணன் வந்து அதை வந்து அம்மாவுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தது, சின்னம்மாவுக்கு எல்லாத்துக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இது. அண்ட் அதோட ஜம்ஜம் தண்ணியும் அனுப்பியிருந்துச்சு. ஜம்ஜம் தண்ணின்னா துல்கிஃபிலுக்கு அவ்வளோ பிரியம், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்பவே பிரியம் ஜம்ஜம் தண்ணின்னா. ஸோ துல்கிஃபிலுக்கு சின்னதுலேருந்தே அந்த ஜம்ஜம் தண்ணின்னா அவ்வளோ இதோட டேஸ்ட்டே வேறமா இருக்குமா அப்படி இப்படின்றாரு. ஸோ அண்ணன் வந்து ஒரு கேன் அனுப்பியிருந்ததை பார்த்து இது ஃபுல்லாக எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்கன்றாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க, பாப்பாவுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரியான ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து இப்போ நான் ஒன்று ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட. ஸோ இந்த பாட்டில் கிளீனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறப்பே ரொம்ப ஹை சென்டட் ஃப்ளேவர் அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப சோப்பு பேஸாகவும் உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் மைல்டாகவே தான் இருக்கும். ஸோ ரொம்ப சட்டில் அண்ட் மைல்டாக இருக்கனால ரொம்பவே நல்லது, எந்த ரொம்ப கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மதர் ஸ்பார்ஷில் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா பேபி வாஷ் ஒன்று, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாடி லோஷனு. ஸோ மஸ்டான ஒரு இது தான். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து லோஷனோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லோஷனில் மாட்டாதீங்க. லோஷனில் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து என்ன எழுதியிருக்கு, வித் ஷீ பட்டர், ஓட்மில் எக்ஸ்ட்ராக்ட்டு அதெல்லாம் போட்டிருக்குது. ஸோ இதுவுமே ரொம்பவே மைல்டான ஃப்ளேவர், மைல்டான ஒரு ஆர்டர் தான் இருக்கும் இதில். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இது வந்து இந்த பக்கம் இப்படி டேர்ன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும், அண்ட் அகெயின் இந்த பக்கம் டேர்ன் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து எங்கேயும் வந்து பேக்கில் ஊற்றிடும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்காது. அண்ட் இதோட அந்த ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை சென்டட் அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சப்பிளாக. இது சிபாமேடு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டில் வாஷ் தான். ஸோ எல்லாமே நான் சிபாமெட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. மோரோவர் இங்கே அவைலபிலிட்டி ரொம்ப சீக்கிரம் கிடைக்கவும் மாட்டேங்குது சிபாமெட்டில், அதனால் நான் டக்குன்னு இதுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, ஹைலி ரெக்கமெண்டட்னு சொல்லுவேன். பாப்பாவுக்கு வந்து அவ்வளோ நல்லா யூஸ் ஆயிருந்துச்சு, எனக்குமே பர்சனலாக பிடிச்சிருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ஹையான சென்டட் ஆர்டர்லாம் இல்லாமல் ரொம்பவே அப்படியே சட்டிலாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபி வாஷு. ஸோ பேபி வாஷில் வந்து அவகேடோ ஆயில், கோகோனட் பேஸ் கிளென்சர் அப்படின்லாம் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் யூஸிங் திஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை அவுட் பண்ணாது, ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துக்கிட்டே. ஸோ மதர் ஸ்பார்ஷோட எல்லா ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட்ஸை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிஹெச் வேல்யூ டெஸ்டிங் வந்து நான் ஷார்ட்ஸில் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ஷார்ட்ஸையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிராண்டாகவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், ரொம்ப சட்டிலாக இருக்கனால. அண்ட் மெயினாக நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது மதர் ஸ்பார்ஷோட வைப்ஸு, பேபி வைப்ஸில் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எஸ், ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது வந்து இந்த வைப்ஸில் தான் ஃபஸ்ட்டு மதர் ஸ்பார்ஷ் ஆரம்பித்தேன். பிகாஸ் பாப்பாவுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, அது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டட் ஓவராக இருக்குது, அந்த ஸ்மெல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருக்க மாதிரியே பியூர் 98% வாட்டர்னு எழுதியிருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டரில் டிப் பண்ண மாதிரியே இருக்கும். அதுக்காக வாட்டரில் டிப் பண்ணதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வைப்ஸு எப்படியும் தேவைப்படும். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து வைப்ஸை வந்து ஃபேஸு எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஹவெவர் இட் இஸ் அந்த ஃபேஸுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஜென்டலான ஒரு ஏரியாங்கிறதுனால. ஸோ இந்த வைப்ஸ் பார்த்தீங்கன்னா கைக்கு காலுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபுல்
வாட்டர் இருந்தால் இந்த ரேஷஸ்லாம் எதுவுமே வரலை. ஸோ நல்லாவே ஒத்துக்குச்சு. இதுலேயே எழுதியிருக்கும், மென்ஷன் ஆகிருக்கும், டைப்பர் ரேஷஸ் சேஃப் அண்ட் ஜென்டில் ப்ரிவென்ட்ஸ் டைப்பர் ரேஷஸ் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ இதுவுமே ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. அண்ட் அவங்க சொல்கிற மாதிரியே 98%. ஸோ எஸ், இதை வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் நிறைய பேர் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க, என்ன வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பாப்பாவுக்கு ஆனதுனால, என்னென்னலாம் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான ரொட்டீன் அப்படின்லாம் கேட்டீங்க. அவ்வளோ பெரிய ரொட்டீன் இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஆக்சுவலி அந்த அளவுக்கு ஒவ்வொரு பேபிஸ் ஒவ்வொரு மாதிரி. ஸோ நம்ம ஒரு கருத்து சொல்லி அது வேறு வேறு மாதிரி டிஃபர் ஆகுறது எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஸோ அதனால் இது வந்து லோஷன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேபிக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். அண்ட் பாப்பாவுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்ங்கிறதுனால எல்லோரும் கேட்டதுனால பாப்பாவுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் இட். சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Inshallah, we'll meet you in the next video. Bye.